எல்லாருக்கும் வணக்கம். நான் கார்த்திக். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்மர் டேஸ்ல எப்படி பிளான்ட் டேங்க் வந்து மெயின்டைன் பண்றது அப்படின்றது தான். அது மட்டும் இல்லாம நமக்கு தெரிஞ்ச என்னென்ன பாசிபிளான வேஸ் இருக்கு பிளான்ட் டேங்கோட டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் பண்றதுக்கு அப்படின்றது இந்த வீடியோல பார்க்க போறோம். இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணுங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாம். கைஸ், சம்மர் டேஸ் அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் டேங்க் வச்சிருக்கிறவங்களுக்கு ரொம்ப தலைவலியா தான் இருக்கும். ஸோ நமக்கு தெரிஞ்ச வழியில வந்து பாத்தீங்கன்னா பிளான்ட் டேங்க் எந்த அளவுக்கு வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி டெம்பரேச்சர் வந்து அதிகமாச்சுன்னா என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து அதிகமாகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஆல்கே இஷ்யூஸ் வந்து நமக்கு சீக்கிரமா வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ பிளான்ட் டேங்க் அப்படின்னு எடுத்துட்டாலே ஆல்கே இஷ்யூஸ் தான் வந்து ஒரு பெரிய இஷ்யூவாவே எல்லாருமே சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் டெம்பரேச்சர் வந்து எந்த அளவுக்கு சில்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து ஆல்கே இஷ்யூஸ் இல்லாம இருக்கும். அதிகமாச்சுன்னா வந்து ஆல்கே இஷ்யூஸ் வரும். ஸோ இது எப்படி ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்க ஒரு ஸ்டெம் பிளான்ஸ் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, ஸ்டெம் பிளான்ஸ்ல வந்து கீழே இருக்கிற அந்த ஓல்டு லீவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியதுல வந்து பாத்தீங்கன்னா சீக்கிரமா வந்து பிளான்ட்ல இருந்து உதிர்ந்து கீழே விழுந்துரும். ஸோ இது ஆகும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, அது சீக்கிரமா வந்து மக்கிறதுக்கு ஸ்டார்ட் ஆகும், டீகம்போஸ் ஆக சீக்கிரமா ஸ்டார்ட் ஆகும். இது வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து சில்லுன்னு இருந்ததுன்னா அது டீகம்போஸ் ஆகிற அந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 days உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா ஆகுதுன்னு வைங்களேன் நார்மல் வாட்டருக்குன்னா. ஸோ அதுக்குள்ள வந்து நீங்க வீக்லி மெயின்டெனன்ஸ் பண்ணும்போது அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து நீங்க எடுத்துடலாம். இதுவே நீங்க வந்து வாட்டரோட டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்ற சுச்சுவேஷன்ல வந்து டீகம்போஸ் வந்து சீக்கிரமா ஆயிடும். இதனால அமோனியா வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்ல ரொம்ப சீக்கிரமாவே ஏறிடும். ஸோ அமோனியா இதெல்லாம் அதிகமாச்சுனாலே வந்து உங்களுக்கு ஆல்கே இஷ்யூஸ் சீக்கிரமா ப்ளூம் ஆயிடும். ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் எந்த அளவுக்கு சில்னஸ் இருக்கோ அந்த அளவுக்கு வந்து நீங்க ஈஸியா மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ என்னென்ன பாசிபிளான வேஸ் நம்மளால முடியும் இந்த டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் பண்றதுக்கு அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டேங்க் வந்து டைரக்ட் சன்லைட் படுற இடத்துல இருந்து கொஞ்சம் மூவ் பண்ணி வைக்கிறது ரொம்பவே நல்லது. என்னன்னு பாத்தீங்கன்னா, டைரக்ட் சன்லைட் வந்து டேங்க்ல படும்போது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சது தான் டேங்கோட டெம்பரேச்சர் வந்து உங்களுக்கு அதிகமாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்டா நம்ம பண்ண வேண்டியது என்னன்னு பாத்தீங்கன்னா, இதை வந்து அவாய்ட் பண்றது தான். ஸோ இதுக்கு என்ன பண்ண, நான் ஆல்ரெடி வந்து விண்டோஸ் கிட்ட தான் வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சம் மறைக்கிறதுக்காக பின்னாடி நீங்க ஏதாவது ஷேட் ஏதாச்சும் யூஸ் பண்ணலாம். ஸோ டைரக்ட் சன்லைட் அவாய்ட் பண்ணாலே வந்து உங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து லைட்டிங்ஸ் வந்து ரொம்ப அதிகமா வச்சிருக்கீங்க, பிளான்ட் டேங்க் மோஸ்ட்லி வந்து எல்இடி யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, இல்ல T5 டியூப்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்றவங்களா இருந்தாலும் சரி, ஸோ அதோட ஹைட்டை வந்து டேங்க்குக்கும் லைட்டுக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் நீங்க அதிகமாக்கலாம். ஸோ இந்த மாதிரி அதிகமாக்கும் போது கூட வந்து பாத்தீங்கன்னா ஹீட் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நான் ஒரு 10 hours வந்து பிளான்ட் டேங்க் லைட் நான் யூஸ் பண்றேன் அப்படின்ற சுச்சுவேஷன் வந்து அது ஒரு 2 hours ரெடியூஸ் பண்ணிட்டு 7 to 8 hours வந்து நீங்க வந்து அதோட டைம் சேஞ்ச் பண்ணி வைக்கலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டேங்கோட டெம்பரேச்சர் வந்து ஒரு 1 or 2 degrees கம்மியாகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, டேங்கோட வாட்டர் ஃப்ளோ வந்து அதிகமாக்கலாம். ஸோ இது எப்படி ஆக்குறது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இன்கேஸ் நீங்க வந்து ஹேங் ஆன் ஃபில்டர் யூஸ் பண்றீங்க, அப்படி இல்லைன்னா கேனிஸ்டர் ஃபில்டர் யூஸ் பண்ணீங்கன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் சர்ஃபேஸ்ல ஒரு வேவ் மாதிரி நீங்க வந்து கிரியேட் பண்ணலாம். ஸோ ஹேங் ஆன் ஃபில்டர்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அந்த தண்ணி வெளியில வர அந்த அவுட்டும் வாட்டரோட லெவலும் நீங்க ஈக்குவலா வச்சீங்கனாலே உங்களுக்கு அந்த வேவ் ஃபார்ம் ஆயிடும். அது மட்டும் இல்லாம கேனிஸ்டர் ஃபில்டர்ல வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து டேங்க்குள்ள வர அந்த இடத்துல வந்து ஒரு சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க டுவர்ட்ஸ் சர்ஃபேஸ் சைடு வச்சீங்கன்னா கூட ஒரு சில வேவ்ஸ் மாதிரி கிரியேட் ஆகும். அப்படி இல்லைன்னா நீங்க வேவ் மேக்கர் கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி வாட்டரோட ஃப்ளோ வந்து டேங்க்ல நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து டேங்கோட டெம்பரேச்சர் வந்து ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற அந்த ஃபில்டரே வச்சு எப்படி ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு ஒரு சில வழி தான் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்க. மூணாவதா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஐஸ் கியூப்ஸ். வீட்டுல வந்து கண்டிப்பா ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டைம் வந்து ஐஸ் கியூப்ஸ் நம்ம டேங்குக்குன்னு எடுத்து வச்சுக்கலாம். நார்மலா குட்டி குட்டி கியூப்ஸ் போடுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய பாத்திரத்துல கூட நீங்க தண்ணி எடுத்துக்கிட்டு அதுல வந்து ஐஸ் கியூப் பண்ணி கூட மார்னிங் ஒன்ஸ் ஈவினிங் ஒன்ஸ் போடலாம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்க வந்து இப்போ வேவ்ஸ் மாதிரி கிரியேட் பண்றீங்க, இல்லை அந்த மாதிரி டெம்பரேச்சர் அதிகமாகுதுன்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டேங்க் வந்து வாட்டர் ரெடியூஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ டெய்லி நீங்க எப்படியோ ஃபில்அப் பண்ணி தான் ஆகணும். அந்த ரீஃபில் பண்றது நீங்க தண்ணியா இது பண்றது பதில் ஐஸ் கியூப்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு 2 or 3 degrees வந்து கம்மியாகும், அந்த டைம்ல கம்மியாகும். ஸோ அதை வந்து அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கலாம் ஃபார் த டே. ஸோ இந்த மாதிரி பண்ணி வந்து கூட நீங்க வாட்டரோட டெம்பரேச்சர்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இது வரைக்கும் சொன்ன இந்த 3 டிப்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா இதை டிப்ஸ்ன்னு கூட சொல்ல முடியாது, நம்மளால முடிஞ்ச என்ன ஒரு பாசிபிளான வேஸ் அப்படின்றத எடுத்துக்க முடியும். ஸோ இது வரைக்கும் சொன்ன இந்த 3 திங்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு எப்படி மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றதான் பார்த்தோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டன்டா வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து மெயின்டைன் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த மாதிரிலாம் ஆகாது. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அப்பப்போ வந்து டெம்பரேச்சர்ஸ் வந்து கம்மி பண்றதுக்கான ஒரு பாசிபிளான வேஸ் தான் இது. இதுக்கப்புறம் அக்வேரியம்ல என்ன ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ப்ராப்பரா வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்றது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கூலிங் ஃபேன்ஸ் வந்து விற்கிறாங்க. ஸோ கூலிங் ஃபேன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்றதுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா
வாட்டரோட டெம்பரேச்சர் வந்து 2 to 3 டிகிரிஸ் வந்து கான்ஸ்டன்டா கம்மி பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது ரொம்ப கம்மி பண்ணாது, 3 டிகிரிஸ் மேக்ஸிமம் அது பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இது யூஸ் பண்றதுனாலே வந்து பாத்தீங்கன்னா உங்களோட வாட்டர் டெம்பரேச்சர் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கலாம். கூலிங் ஃபேன் யூஸ் பண்றதுனால என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் வந்து சீக்கிரமாகவே வந்து எவாபரேட் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி தான் டெய்லி வந்து நீங்க வாட்டர் ரீஃபில் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி டைம்ல நீங்க வந்து ஐஸ் கியூப்ஸ் எல்லாம் போட்டு ரீஃபில் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த கூலிங் ப்ராசஸ் வந்து சீக்கிரமாவே நடக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க டே டு டேல வந்து வாட்டர் வந்து ஈஸியா டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. லாஸ்டா நமக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அக்வேரியம் சில்லர்ஸ். ஸோ இந்த அக்வேரியம் சில்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒன்று. பட் என்ன உங்களுக்கு வந்து அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா உங்களுக்கு என்ன டெம்பரேச்சர் வேணுமோ அப் டு 22 டிகிரிஸ் வரைக்கும் கூட நீங்க வந்து ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கலாம். பட் அதுக்குமே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வென்டிலேஷனான ஒரு பிளேஸ்ல வச்சாதான் வந்து அதுவும் வந்து ஹீட் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு உங்களுக்கு டேங்க் வந்து ப்ராப்பரான ஒரு டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். இந்த அக்வேரியம் சில்லர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ரொஃபஷனலா பண்றவங்க இல்லை பெரிய பெரிய டேங்க்ஸ்ல செட் பண்றவங்க வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி அக்வேரியம் சில்லர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பெஷலி மெரைன்ஸ்ல வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இல்ல நமக்கு வீட்டுல ஏர் கண்டிஷனிங்கா இருந்தா கூட ஓரளவு வந்து இதை ப்ராப்பரா நம்ம மெயின்டைன் பண்ணிடலாம். பட் ஏர் கண்டிஷன்ல வந்து கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து வேரி ஆயிட்டே இருக்கும். பட் அக்வேரியம் சில்லர்ஸ் யூஸ் பண்றதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இஷ்யூஸே இருக்காது. நான் யூஸ் பண்ற அக்வேரியம் சில்லர் வந்து பாத்தீங்கன்னா பாயோவோடது தான். இதோட ஸ்டார்டிங் பிரைஸ் வந்து 15,000 நான் அப்போ வாங்கும்போது. இப்போ என்ன பிரைஸ் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ப்ராப்பராக ஒரு பிளான்டட் டேங்க் வந்து நீங்கள் ரொம்ப நாளைக்கு வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ கைஸ் இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாசிபிளான வேஸ் எப்படி நம்ம இந்த சம்மருக்கு வந்து பிளான்டட் டேங்க் வந்து டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணலாம் அப்படின்றது. இதுக்கப்புறம் நம்ம முக்கியமாக பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலர் வாட்டர் சேஞ்சஸ் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் லீவ்ஸ்லாம் வந்து கீழே விழும்போது சீக்கிரமா டீகம்போஸ் ஆகும். அதனால ஆல்கேஷியஸ் நிறையவே ஃபார்ம் ஆகும். ஸோ இதை அவாய்ட் பண்றதுக்கு ரெகுலரா வந்து வாட்டர் சேஞ்சஸ் ஒரு நானோ டேங்கா இருந்தால் வீக்லி ட்வைஸ் பண்ணலாம். இல்லை ஒரு 2 feet இல்லை 3 feet டேங்க்ல இருந்ததுன்னா கம்பல்சரியா வீக்லி ஒன்ஸ் 50 to 60% அந்த வாட்டர் சேஞ்ச் கண்டிப்பா பண்ணி ஆகணும். அப்பதான் வந்து ப்ராப்பரா நம்ம வந்து எந்த ஒரு ஆல்கேஷியஸ் இல்லாம வாட்டர் பேராமீட்டர்ஸ்ல நிறைய சேஞ்ச் பண்ணாம வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்க முடியும். ஒரு சில பேர் வந்து கேட்கலாம், இல்ல ப்ரோ எனக்கு இந்த மெயின்டெனன்ஸ்லாம் வந்து வேலைக்காகாது, எனக்கு வந்து டெம்பரேச்சர் ரொம்பவே ஈஸியா மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு நினைக்கிறவங்களா வந்து உங்களோட டேங்க் நீங்க ஊட்டியில கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துல வச்சு செட் பண்ணிக்கலாம்.